அம்மா சாப்பாடு என்ன பண்ணிருக்கேன்? இன்னைக்கு ஆலு பரோட்டா பண்ணிருக்கேன். அடேங்கப்பா, ஆலு பரோட்டாவா? சூப்பரா இருக்கும். உனக்கு ஆலு பரோட்டா ரொம்ப பிடிக்கும்ல? அம்மா, இந்த குளிர்காலத்துல நீங்க பரோட்டாவா பண்றீங்க இல்ல? ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு. உருளைக்கிழங்கோட கோபியோட ஒரு வாட்டி நீங்க அத வெள்ளையா பண்ணிருந்தீங்க இல்ல? வெள்ளையாவா? அது என்னது? அந்த பன்னீரோடது தானே. இந்த கதை இந்த 2 அண்ணன் தம்பிங்களோட தான். ஹரிஷ் அப்புறம் அவரோட தம்பி சதீஷ் அவங்க அப்பா அம்மா கூட ஒரு கிராமத்துல இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு விவசாயி. விவசாயம் பண்ண அவங்க அப்பா கிட்ட ரொம்ப பெரிய நிலம் இருந்தது. இந்த நிலத்தால தான் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடந்தது. அட ஹரிஷ், நான் பண்ண இந்த பராட்டா எப்படி இருக்குன்னு சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியே. நல்லா இருக்கு. என்ன ஆச்சுப்பா, உன்னோட மனசு வேற எங்கேயோ இருக்கே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏன் எப்பவும் கோவமாவே இருக்க? பாருமா, நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். ரோட்டுக்கிட்ட இருக்கிற வயலை நான் எடுத்துக்கிறேன். அண்ணன் எப்படி அவந்துன்னு சொல்லு. அட, அதுக்கு பதிலாதான் அந்த பெரிய நிலத்தை நான் உனக்கு கொடுக்கறேன்ல. இருக்கட்டுமா, தம்பிக்கு அது வேணும்னா நீ கொடுத்துரு. அப்புறம் நீ என்ன எடுத்துப்ப? எனக்கு சொத்து மேல பேராசையெல்லாம் இல்ல. பேராசையெல்லாம் ஒன்றும் இல்ல. என் பங்கை நான் கேட்குறேன். அப்பா போனதும் எல்லாத்தையும் நீதான் பார்த்துக்கிட்ட, ஒத்துக்கிறேன். அப்படி பண்ணா எல்லா சொத்தையும் உனக்கு மட்டும்தான்னு யாரும் சொல்லல. என்ன பேசிட்டு இருக்க நீ சதீஷ்? முதல்ல நிம்மதியா பராட்டாவை சாப்பிடு, அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் பேசலாம். இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன். நான் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டையே 2ஆ பிரிச்சு எடுத்துக்கோங்க, சரியா? சதீஷோட கண்ணுக்கு முன்னாடியே அவரோட சின்ன வயசு நினைவுகள் எல்லாமே வருது. ரோட்டோரமா இருக்கிற அந்த இடம் என்னமோ அவருக்கு கிடைச்சது. ஆனா அவரோட அண்ணனோட பாசத்தை அவர் இழந்திருந்தாரு. டெரஸ்ல கொஞ்ச நேரம் நடக்கலான்னு ஹரிஷ் வீட்டுக்கு மேல வராரு. அது பனிக்காலமா இருந்தது. ஹரிஷ் சதீஷ பாக்குறாரு. 2 நிமிஷத்துக்கு கண்ணுல கண்ணு வச்சு பார்த்து அப்புறம் அங்க இருந்து திரும்பிட்டு போயிடுறாரு. சதீஷும் ஹரிஷ பார்த்து எதுவுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரிஷோட வீட்டு கீழ இருந்து அவரோட மருமக ஹர்ஷிதா கத்துறாங்க. அப்பா, சீக்கிரம் கீழே வாங்க, பரோட்டா பண்ணியாச்சு, அது ஆறிடும். ஹர்ஷிதா சொன்னதை கேட்டு படிக்கட்டு வழியா கீழே போலான்னு ஹரிஷ் போகும்போது மறுபடியும் ஒரு தடவை திரும்பி சதீஷ பாக்குறாரு. அவர் அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தாரு. ஆனா ஹரிஷ் எதுவுமே சொல்லாம கீழே வந்துடுறாரு. அட, இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்கப்பா? இங்க பாருங்க, பரோட்டா ஆறிடுச்சு. எங்க இல்லம்மா, அப்படியே மாடியில நடக்க போனேன். வெளிய பனி அதிகமா இருக்கு. நீங்க இப்ப போய் வாக்கிங் போயிருக்கீங்க, அப்புறம் காய்ச்சல் வந்துரும். இங்கே உட்காருங்க, நான் போய் பரோட்டாவும் தயிரும் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, பரோட்டாவோட கொஞ்சம் டீயை கொடு. வெறும் டீ எதுக்கு? தெரியுமா, எங்க அம்மா பரோட்டா பண்ணும்போது அண்ணன் தம்பிங்க என்ன சொல்ல வரேன்னா, அத டீ கூட தான் நாங்க சாப்பிடுவோம். அன்னைக்கு சாயந்தரம் ஹர்ஷிதா அவங்க கணவர் ஹிமான்ஷு கூட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க, இன்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியணும். என்ன தெரியணும்? ஏன் அப்பாவும் சித்தப்பாவும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுறதே இல்ல? நாம ஏன் அவங்க வீட்டுக்கு போறதில்ல, அவங்க இங்க வர்றதில்ல? நீங்க இத சொல்றதே இல்ல. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படி இவங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு? சரி சரி, எல்லாத்தையும் சொல்றேன். அன்னைக்கு ஹிமான்ஷு ஹர்ஷிதா கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாரு. எல்லா கதையும் கேட்டு ஹர்ஷிதா ரொம்ப வருத்தப்பட்டு இந்த 2 குடும்பத்தையும் திரும்ப எப்படி ஒன்னா சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, ஒரு வேலை இருக்கு. என்னாச்சு சொல்லு. எனக்கு பாட்டியோட அந்த அடுப்பு வேணும். ஏன் சிரிக்கிறீங்க? இன்னைக்கு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அடுப்பு கொடுத்தா கேஸ் வேணும்னு சொல்லுவாங்க, கேஸ் கொடுத்தா அடுப்பு வேணும்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப எல்லாம் கிண்டல் பண்ண வேண்டாம். நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் செய்யுங்க போதும். சரி சரி, ஓகே. ஸ்டோர்ல எந்த மூலை இருக்குன்னு தெரியலையே. அது எங்க இருந்தா என்ன, நாம போய் அதை தேடி எடுத்துட்டு வரலாம். அட, நீ என்ன பண்ற? அது பாட்டியோடது. உங்க சித்தப்பாவும் நம்ம கூட வந்து 2 குடும்பமும் ஒன்னாகணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? கத்தி பேசாத. அப்பா கேட்டாங்கன்னா என்னையும் சேர்த்து அடிப்பாங்க. இங்க பாரு, நாம அந்த வீட்டுக்கு போக முடியாது, அவங்க கிட்ட பேச முடியாது. அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நாம அவங்க வீட்டுக்கு போறதும் இல்ல, பேச போறதும் இல்ல. ஆனா நீங்க வேணா பாருங்களேன், சித்தப்பாவே கிளம்பி இங்க வருவாரு. இம்பாசிபிள். ஹிமான்ஷு சொன்னதை கேட்டு ஹர்ஷிதா சிரிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க பாட்டியோட ஸ்வெட்டர் அப்புறம் அவங்க எப்பவும் கட்டுற புடவைய கட்டிக்கிட்டு டெரஸுக்கு போய் அந்த அடுப்பை பத்த வச்சு சுட சுட பரோட்டாவை அதுல செய்றாங்க. அப்புறம் எதிரில இருக்க டெரஸ்க்கு சதீஷ் வராரு. பனி அதிகமா இருந்ததால அவரு கையில ஒரு கப் டீயையும் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் எதிரில ஹர்ஷிதாவை பார்த்த உடனே அவரோட கையில இருந்த அந்த டீ கப் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுது. அவரு ஹர்ஷிதாக்குள்ள அவங்க அம்மாவை பார்த்தாரு. தான் சின்ன மாமனாரு அவங்கள பாக்குறத ஹர்ஷிதாவும் பாக்குறாங்க. அப்புறம் அவங்க சத்தமா கத்துறாங்க. அட, எல்லாரும் சீக்கிரம் வாங்கப்பா, சுட சுட பரோட்டா ரெடி. இந்த பரோட்டாவையும் டீயையும் சாப்பிடலாம். இது பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. முதல்ல வரவங்களுக்கு தான் இது கிடைக்கும்.
ஹர்ஷிதா சொன்னதை கேட்டு கீழே இருந்த ஹரிஷும் ஷாக் ஆயிடுறாரு. ஹர்ஷிதா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு அவருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா ஹிமான்ஷு அங்க நின்னு சிரிச்சிட்டு இருந்தாரு. ஹிமான்ஷு அவங்க அப்பாவை டெரஸ்க்கு போக சொல்லி சொல்றாரு. ஆனா அங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கே தெரியாம ஹரிஷ் மெதுவா நடந்துகிட்டு ஹர்ஷிதா அப்புறம் அந்த அடுப்பு கிட்ட வந்துடுறாரு. ஒரு பரோட்டா கிடைக்குமாமா? ஆப்பா, கண்டிப்பா. பன்னீர் பராட்டா பண்ணிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்ல? இத கேட்ட உடனே சதீஷ் கீழே இருந்த பரோட்டாவை எடுத்து சாப்பிட்டு உடனே சத்தமா அழறாரு. இதையெல்லாம் பார்த்து பின்னாடி இருந்த ஹரிஷ் ஆச்சரியப்படுறாரு. அவர் உடனே சதீஷ் கிட்ட போய் அழுதுகிட்டே சொல்றாரு, எப்படி இருக்குப்பா பன்னீரோட அடுத்த நிமிஷமே ஹரிஷ் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. ரச்சனா, அடியே ரச்சனா, கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்க அத்தை. இங்க பாருமா, சாயந்தரம் நிதி வீட்டுக்கு வரா. அவ புருஷ பசங்க கூட. அப்படியா? பசங்க வராங்களா? பின்ன பசங்களை தனியா விட்டுட்டா வர முடியும்? அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. நிதி அண்ணியோட மாமியார் பசங்களை நல்லாதான் பார்த்துப்பாங்கல்ல. போதும், ரொம்ப நடிக்க முயற்சி பண்ணாத, தெரியுது. உனக்கு ஏன் இந்த குழந்தைங்கள பிடிக்க மாட்டேங்குது? குழந்தைங்கள பார்த்தா ஏன் பயப்படுற? குழந்தைங்களும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை நம்ம வீட்டிலையும் பிறந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும், நம்ம குடும்பமும் முழுமையடைஞ்சிருக்கும். நிதிய பாரு, கல்யாணமாகி 3 வருஷத்துல அவ குடும்பமும் முழுமையடைஞ்சிருச்சு. 2 குழந்தைங்க இருக்கு இப்ப அவளுக்கு. அதை விட்டா வேற என்ன வேணும்? ஏத்த, அதுக்கப்புறமா நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட வேணாமா நீங்க? நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. குழந்தைங்க பிறந்தா என்னால சமையல் கட்டுக்கு வர முடியாது, அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? அட மருமகளே, நீ முதல்ல ஒரு நல்ல செய்தியே சொல்லு. அப்புறம் பாரு உங்க மாமியார. நீ இது வரைக்கும் வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருக்க மாட்ட. அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் நான் உனக்கு சமைச்சு போடுறேன். சரி, 9 மாசம்தான், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அட, அதுக்கப்புறமும் நானே சமைச்சு கொடுக்குறேன். நீ எனக்கு ஒரு பேரனை முதல்ல பெத்துக்கொடு, அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன். மாமியார் சொன்னது கேட்டு ரச்சனா சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அங்கிருந்து அவளோட ரூமுக்கு போனா. அப்போ அவங்க மாமியார் இப்படி சொன்னாங்க, அட, இவ்வளவு சீக்கிரம் எங்க போற? ராத்திரிக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கறத கேட்டுட்டு போ. அட, இப்பதான் நீங்க? அது நீ நல்ல செய்தி சொன்னாதான் நான் போவேன் சமையல் இருக்கேன். அது வரைக்கும் நீ தான் எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கணும், பாத்துக்கோ. சாயந்தர நேரம் டீ கூட பொட்டேட்டோ ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடு. அப்புறம் ராத்திரிக்கு மட்டர் பன்னீர் வெஜிடபிள்ஸ் ரைத்தா பண்ணிடு. அப்புறம் ஸ்வீட்ல மூங் தால் ஹல்வா பண்ணிடு. அப்படி மாமியார் சொன்னது கேட்டு ரச்சனா தலையில அடிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு அங்கிருந்து சமையலறைக்குள்ள போனா. ஆனா அன்னைக்கு அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தா. இந்த சமையல் கட்டுல இருந்து கொஞ்ச நாளாவது உனக்கு விடுதலை கிடைக்கலனா ரச்சனா, நீ குழந்தைய பெத்துதான் ஆகணும். ரச்சனாவுக்கு தோணுச்சு குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அவளுடைய கஷ்டங்கள் எல்லாமே அவளை விட்டு போயிடும் அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி அந்த விஷயத்த அவளுடைய புருஷன்கிட்டயும் சொன்னா. அட, திடீர்னு குழந்தை பத்தி இதுக்கு பேசுறாங்க. நாம டிசைட் பண்ணோம் இல்ல, இத பத்தி 2 வருஷத்துக்கு அப்புறம் யோசிக்கிறோன்னு. ஆனா இப்ப நான் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? அவங்க தினமும் ஏதாவது சொல்றாங்க தான், தப்பா ஒன்னும் சொல்லலையே. சரியா தானே சொல்றாங்க. சரியான வயசுல கல்யாணம் ஆயிருக்கு, அப்ப சரியான வயசுல குழந்தைங்களையும் பெத்துக்கணும் இல்லையா? போக போக ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா? ரச்சனா சொன்னதுக்கு கிஷன் சரி அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கைனகாலஜிஸ்ட பார்க்க போனாங்க. அங்க எல்லா செக்கப்பும் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. சரியா 2 மாசத்துக்கு அப்புறமா, அம்மா கங்க்ராட்ஸ், நீ பாட்டியாக போற. ரச்சனா பிரெக்னெண்டா இருக்கா. அட கடவுளே, எவ்வளவு நல்ல செய்தி கொண்டு வந்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். மருமகளே, இன்னையிலிருந்து எந்த வேலையுமே நீ செய்ய வேண்டியது இல்ல. நீ சாப்பிடணும், தூங்கணும், ஓய்வெடுக்கணும், அது மட்டும்தான், சரியா? அட வேணாத்த, நான் ஏதோ சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். நான் நல்லதா இருக்கேன். இல்ல, நான் சீரியஸா தான் சொன்னேன். பிறக்க போற பேரனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும். போய் ஓய்வெடுத்துக்கோ. காதம்பரி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சு காட்டாங்க. கிட்டத்தட்ட 9 மாசம் வரைக்கும் கூட அவங்க தம் மருமகளுக்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரச்சனாவுக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்காங்க. சிஸ்டர், ரச்சனா நல்லா இருக்காங்கல்ல? என்னோட குழந்தை? அம்மா பொண்ணு 2 பேரும் நல்லா இருக்காங்க. நீங்க இப்ப அவங்கள உள்ள போய் பார்க்கலாம். அப்படி சொல்லி டாக்டர் அங்கிருந்து போயிட்டாங்க. கிஷன் அவங்க அம்மாவை இறுக்கமா கட்டிப்பிடிச்சான். ஆனா காதம்பரியுடைய முகம் வாடி போயிருந்துச்சு. அத பார்த்து கிஷன் கேட்டான், என்னாச்சுமா? என்னாச்சு?
கடவுளுக்கு நன்றி, அப்புறம் சொல்லிக்கலாம். உள்ள போ. உன் பேத்தி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இல்ல, நான் உள்ள வரல. நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டது என்ன, எனக்கு பேரன் வேணும் அப்படின்னு. ஆனா அவ பேத்தியை பெத்து கொடுத்துருக்கா. என்ன சொல்றமா? நீயும் ஒரு பொம்பளை தானே, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. உன் பேத்திய இப்படியெல்லாம் நீ சொல்லாமா? சொல்லு. அட, உனக்கு என்னடா தெரியும்? நிதி பிறந்ததுக்கு அப்புறமா எங்க மாமியார் வீட்ல என்னெல்லாம் சொன்னாங்கன்னு உனக்கு என்னடா தெரியும்? உன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு அடிக்கிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளோ பணம் செலவு பண்ணா வயித்துக்குள்ள இருந்தது பொண்ணுதானா? அடுத்து எப்ப புள்ள பிறக்குமோ? போதுமா, ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுவேன், நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் கூட. அப்படி சொல்லி கிஷன் அவனுடைய பொண்டாட்டி பொண்ண பாக்குறதுக்காக போனான். ஆனா காதம்பரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கிஷன் அவங்க அம்மா கிட்ட இப்படி பேசுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அந்த கோவத்தை எல்லாத்தையுமே மருமக மேல காட்ட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அத்த, உங்க பேத்திய கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா? இவ்வளவு தூக்கி தூக்கி எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. ஏன், நான் எதுக்கு இவ்வளவு பிடிக்கணும்? நீதான் பெத்த, நீயே பிடிச்சுக்கோ. அப்புறம் நாள் பூரா இவ்வளவு மடியில வச்சுக்கிட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. இத்தனை நாள் ஓய்வு எடுத்தல, இனி எல்லாத்தையும் நீதான் செய்யணும். அத்த, ஆனா நீங்க சொன்னீங்க. நான் கேட்டது எனக்கு பேரன் பெத்து கொடுன்னு பேத்தியே கிடையாது. இவளுக்காக நான் எல்லா வேலையும் செய்யணுமா? நடக்காது. காதம்பரிக்கு ரச்சனாவையும் ரச்சனாவோட பொண்ணையும் பார்த்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா கிஷனுக்காக அவ அமைதியா இருந்தா. ஆனா அவளை சீக்கிரமா அவ தோல்வியை ஏத்துக்கிறவ கிடையாது. பெண்ணை பெத்து கொடுத்ததுக்காக ரச்சனாவுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவ யோசிச்சா. அத்த, பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கா. எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் அவ எழுந்திருக்கிறதுக்குள்ளார சீக்கிரமா பண்ணிடுறேன். சரி, இன்னைக்கு கீ ரைஸும் உருளைக்கிழங்கு குழம்பும் வச்சுடு. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா அத்தை, இதெல்லாம் செய்ய ரொம்ப நேரமாகும். அப்ப பாப்பா? பாப்பா, உன் பாப்பாவால நான் பிடிச்ச சாப்பாடை எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டியா? இங்க பாரு, இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட நடக்காது. நானும் தான் 2 புள்ளிய பெற்றிருக்கேன். நானும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நான் ஒன்னு மாதிரி சோம்பேறி கிடையாது. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா காதம்பரி வீட்டு வேலையிலயும் உதவி செய்யறதில்ல, குழந்தைய பாத்துக்கிறதுலயும் உதவி செய்யறதில்ல. அது மட்டும் இல்ல, நாள் போக போக காதம்பரி ஏதாவது ஒண்ணு சொல்லி ரச்சனாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரச்சனாவுக்கு இதெல்லாம் போதுன்னு ஆயிடுச்சு. ஆனா வீட்டோட அமைதி கெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ புருஷன்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. இப்படியே நாட்களும் போச்சு. குழந்தைக்கு 9 மாசம் இருக்கும்போது சில நேரங்கள்ல அவ குழந்தைய கையில பிடிச்சுக்கிட்டே சமையல் அறையில நாள் பூரா சமைக்க வேண்டி இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், ரச்சனா எங்க இருக்க? சீக்கிரமா இங்க வா. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஓகே மட்டும் இல்ல, எல்லாமே அற்புதமா மாறப்போகுது. நீ பேங்க் ஜாபுக்காக எக்ஸாம் எழுதினல்ல, அதோட ரிசல்ட் வந்துருச்சு. உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. இதான் உன்னோட ஆஃபர் லெட்டர். பட் என்னால இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி போக முடியும்? குழந்தை இப்பதான் வளர்றா, வீட்டு வேலை வேற இருக்கு. அத பத்தி நீ டென்ஷன் ஆகவே தேவையில்ல. என்கிட்ட ஒண்ணுமே சொல்லனால கூட இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கடவுள் எல்லாத்தையும் பாப்பாங்க. உன்னோட போஸ்டிங், எங்க பாஸ் போஸ்டிங் போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த அதே ஊர்ல கிடைச்சிருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆக போறோம். இனிமே நாம இங்க இருக்க வேணாம். நீயும் நானும் முழுசா இங்கிருந்து போயிடலாம். செல்லத்தை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்ல. 2 பேருமே நல்லா வேலைக்கு போகும்போது குழந்தைய பாத்துக்க ஒரு மேடை வச்சா நல்லா இருக்கும். கிஷன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்று காதம்பரி அதை கேட்டுக்கிட்டு சொன்னாங்க. டே, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பாட்டி நான் இருக்கும்போது வேலைக்காரி எதுக்கடா குழந்தைய பாத்துக்கணும்? மருமகளே, பாப்பாவை கூட. போ, வேலை கிடைச்சிருக்கு, போய் சாமி கும்பிட்டுட்டு வா. இரு, நானே போறேன். சாமி கும்பிடுறதுக்கு நான் ஏதாவது இனிப்பு செஞ்சு எடுத்துட்டு வரேன். காதம்பரி அப்படி சொல்லிட்டு போனதை பார்த்து ரச்சனா ரொம்ப ஷாக்கானா. அவ பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா கிஷன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆக மொத்தத்துல ரச்சனா கடைசியில ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிட்டா. இனி அவளுக்கு குழந்தையோட கவலையும் இல்ல, நாள் பூரா கிச்சன்ல நின்னு சமைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. Thanks for watching.